அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னை மீடியா வளரும் தமிழகம் சேனல் மற்றும் கற்பகம் உயர்கல்விக் கழகம் இணைந்து நடத்துகிற பொங்கல் விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க சப்போர்ட்டாக இருந்த நம்ம ஸ்பான்சர்ஸ்களுக்கு சென்னை மீடியாவின் மனமார்ந்த நன்றிகள். Our sponsors are RST Transports, Rakshana Bakes and Groups, KRP, Kaihari Commission Mandi, Vichu Corporates, Trust the Process, Noor Transports, Booking for All Over India Parcel, J Coats Industrial Finishes, Saubi Industries, Knowledge Product Quality, CC Chicken Corner, ஒரு பைட் போதும் டேஸ்ட்டை புரிஞ்சுக்க, Texan Motors Private Limited. இன்று பொங்கல் விழா சிறப்பு பட்டிமன்றமும் அதற்கு முன்பாக உழைப்பால் உயர்ந்தோருக்கு சமூக பணி செய்தோருக்கும் அவர்களை பாராட்டி டைமண்ட் ஆஃப் இந்தியா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இப்போது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நேரம். டீன் ஃபேக்கல்டி ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், டாக்டர் வி ஜனகமாயா தேவி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். முனைவர் பழனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேரன் நர்சிங் கல்லூரி முதல்வர் டாக்டர் மீனா குமாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் ஜி மயில்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காங்கிரஸ் கட்சி கோவை மாநகர மாவட்டம் லயன் ஹாஜி டாக்டர் UK உமர் கத்தாப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை மீடியா வளரும் தமிழகம் சேனல் இயக்குனர் சௌகத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோவை வெண்ணிலா மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாலா தமிழ்ச்செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது விழாவின் தலைமையுரையாற்ற கோவை வெண்ணிலா மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாலா தமிழ்ச்செல்வன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சென்னை மீடியா வளரும் தமிழகம் சேனல் கற்பகம் உயர்கல்வி ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, பல்வேறு துறைகளிலே சாதனை படைத்து விருதுகள் பெற இருக்கிற சான்றோர் பெருமக்களே, அரங்கம் நிரம்பியிருக்கிற மாணவ செல்வங்களே, இரண்டு முக்கிய நிகழ்வுகள் இந்த அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம், அதற்கு முன்பாக சாதனையாளர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர் சௌகத் அவர்கள் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தொலைக்காட்சிகளிலே நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலே நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் தொடர்ச்சியாக இப்போது கோவை கல்வி நிலையங்களிலே நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஏன் பொங்கல் விழாவுக்காக என்று பார்த்தால், இது ஒரு விவசாய நாடு, விவசாயத்தை மையமாக கொண்ட நாடு. எனவே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்பதால் பொங்கல் பண்டிகையை தேர்வு செய்து அதற்காகவே ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில்
நாடறிந்து புகழ்பெற்ற பேச்சாளர் முனைவர் பழனி அவர்கள், அதே போன்ற கல்லூரி அரங்களில் அதிகமாக பேசி வருகிற நம்முடைய ஈரோடு பிரபு போன்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏன் என்று பார்த்தால், சமுதாயத்திலே இந்த மக்களுக்கு உதவி செய்தவர்கள், கடின உழைப்பால் முன்னேறியவர்கள், அவர்களை பாராட்டுவதற்கு மாத்திரமல்ல, அவர்களை பாராட்டுகிற போது அடுத்து வரக்கூடிய தலைமுறை தங்களை தயார்படுத்திக் கொள்ள, நாமும் இப்படி ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்த, சமுதாய பணிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள இதுபோன்ற விருதுகள் வழங்கப்படுகின்றன. பல்வேறு சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் சத்தமே இல்லாமல் உலகத்துக்கே தெரியாமல் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் தேடி பிடித்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் சென்னை மீடியா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விழா குழுவுக்கும் விருது பெற இருக்கக்கூடிய சாதனையாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வாழ்த்துரை வழங்க வருகிறார் டீன் ஃபேக்கல்டி ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், டாக்டர் வி ஜனகமாயா தேவி. குருபியோ நமக. எல்லாரும் உடலளவில் வளரக்கூடாது, மனசால பறந்து வளர்ந்து நிற்கணும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நாமும் வளரணும். வளர வேண்டும். என்ன செய்யணும்? முன்கையும் நீண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நாம் வளர வேண்டும். சென்னை மீடியா அழகாக ஒரு நம்மளை பொங்கல் அப்படின்னு என்ன, பொங்கி 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 எப்படி ஆனந்தம் பொங்க வேண்டும், அற்புதங்கள் பொங்க வேண்டும், இன்பம் பொங்க வேண்டும். பொங்கல் அன்னைக்கு என்னப்பா செய்வோம்? செலிப்ரேட் பண்ணுவோம். பின்னால் சொல்கிறாங்க பார்த்தே, அழகாக சொல்கிறாங்க, பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கப்பானை வைக்கும் போது அதில் பொங்கி வரும்போது எல்லோரும் என்ன செய்வாங்க? சுற்றம் சூழ நின்று, அங்கே தான், அங்கே தனித்து இல்லை, சுற்றம் சூழ நின்று ஆனந்தமாக. அங்கே யாரோ கொலவிட்டாங்க, அது ஹை பிச் வரைக்கும் போகும், கொலவிடுவாங்க. அந்த பொங்கி வரும்போது ஒரு இன்பம். பொங்கலே இனிமை, இன்பம். அந்த பொங்கி வரும் இன்பம், சுற்றம் சூழ இருக்கக்கூடிய அந்த கொலவையிடும் அந்த குரல் கேட்கும் இன்பம், அந்த நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு அப்படின்னு பகிர்ந்து உண்ணக்கூடிய, என்னது, பகிர்ந்து உண்ணக்கூடிய அந்த இன்பம். இந்த இன்பத்தில் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. இதில் பட்டிமன்றம் யார் சிறந்தவர்கள்ங்கிறது இல்லை, எல்லோரும் சிறந்தவர்கள். பரவாயில்ல, ஒரு 2 பேராவது கை தட்டிட்டாங்க, எனக்கு சந்தோஷம். அந்த சிறந்தவர்களில் எத்தனையோ சாதனையாளர்களை தேடி கண்டுபிடிச்சி, சல்லடை போட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய, ஒரு பொங்கி இன்பத்தை தரக்கூடிய, பரிசை தரக்கூடிய ஒரு இன்ப விழா. அதற்கு பட்டிமன்றத்தின் பெரிய 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 சாதனையாளர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள், கீழேயும் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த நல்நாளில் என்னையும் பேச கூப்பிட்டுருக்கீங்க. பின்னால் அப்புறம் எத்தனை பட்டிங் ஆர்டிஸ்ட், அவங்களுக்காக ஒரு கரவொலி. நமக்கு நாமே ஒரு கரவொலி கொடுத்துக்கலாம்ல, நல்லா சத்தமாக கொடுத்துக்கணும். என்னை விட இளம் வயதில் இருக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னை விட பெரியவர்களிடம் ஆசி வாங்கி கொண்டு அமர்கின்றேன். நன்றி. வெறும் உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மன அளவிலும் நாம் வளர வேண்டும் என்ற நல் கருத்துக்களை வழங்கிய அம்மாவிற்கு நன்றி அம்மா. அடுத்து சேரன் நர்சிங் கல்லூரி முதல்வர் டாக்டர் மீனா குமாரி அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார். பெற்றோருக்கும்
மற்றும் தமிழகத்தில் நாளைய தூண்களாக விளங்கியிருக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று உழைப்பால் உயர்ந்தவர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கும் விழா. ஏன் இந்த உழைப்பால் உயர்ந்தவர்களுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம்? ஒரு திருக்குறள் தெரியுமா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். எஸ், கரெக்ட். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கும் போது விடாமுயற்சியாலையும் நம்மளுடைய கடின உழைப்பாலையும் இங்கே இன்று விருது பெறுறவங்களாம் அவங்கள துறையில் அவங்களோட விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட கடின உழைப்போட உயர்ந்து நமக்கு ஒரு டைமண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குற விழா ரொம்ப ஆக்சுவலாக இது அதற்காக இந்த வளரும் தமிழகம் பேரே பாருங்களேன், வளரும் தமிழகம். வளரணும், இன்னும் வளரணும். அது மாணவர்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் இந்த ப்ரோக்ராமை ஒரு மாணவர்கள் முன்னாடி இந்த உழைப்பால் உயர்ந்தவங்களுக்கு உங்கள் முன்னாடி அவங்க விருது பெறும்போது யூ வில் கெட் ஒரு மோட்டிவேஷன். கண்டிப்பாக நீங்களும் அதுமாரி ஆகணும்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குமா? நீங்களும் அதுமாரி வாங்குவீங்களா? யார் யார் வாங்குவீங்க? ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வி வில் கெட். வாங்குவீங்களா? கண்டிப்பாக அந்த கற்பகம் யூனிவர்சிட்டி கூட ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன இன்ஸ்டியூஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ட்ரஸ்டி மெம்பர்ஸ், உங்களுடைய அந்த செக்ரட்டரிஸ், உங்களுடைய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கடின உழைப்பாளது இப்போ எங்கே நின்றுட்டுருக்கு? ஒரு கற்பகம் யூனிவர்சிட்டி, கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸ். டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ரெகக்னைஸ் இன் த குளோபல் லெவல். கண்டிப்பாக அப்படி தானே. ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன இன்ஸ்டியூஷனாக இருந்திருக்கு, இப்போ பெருசாக வளர்ந்து அவங்களுடைய உழைப்பால் தான் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரு மாணவர்களாக நீங்களும் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் என்ன இதில் சாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ, டோன்ட் பி a 11, பி a 10+1. அந்த 1 நீங்கள் யூனிக்காக இருக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ். So today, who are all going to get the award? Once again, I'm congratulating everyone. So you will be definitely a diamond for our future students and also to the people in the Tamil Nadu. Not only the Tamil Nadu, you will be a guiding force to the whole India and whole world. Once again, congratulations. Thank you so much. மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நற்கருத்துக்களையும் திருக்குறளையும் வழங்கிய அம்மாவிற்கு நன்றி அம்மா. அடுத்து வாழ்த்துரை வழங்குபவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் ஜி மயில்சாமி அவர்கள். இந்த நல்ல நாளில் கற்பகம் விருச்சிகம் போல வளர்ந்திருக்கிற ஞானம் பெற்ற குழந்தைகளை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். இந்த அற்புதமான விழாவுக்கு ஒரு விவசாயி கூட கூட்டம்னு சொல்லி அவங்க பெருமையோடு என்னை அழைச்சிருக்காங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். 2 அம்மாக்களும் உங்களை வாழ்த்து என் நெஞ்சில் அப்படியே தேன் போல் இனிக்குது. ஏன் தேன் சொல்கிறேன்னா, எங்கள் தோட்டத்தில் ஒரு புதுமையான முறையில் இயற்கை சார்ந்த நுண்ணுயிர்கள் நாங்கள் நிறைய வளர்த்திட்டு இருக்கிறதுனால கோடிக்கணக்கான பால்வட்ட மண்ணல்ல இன்றைக்கி புனிதமான பொன்னான மண்ணை மாற்றுற சக்தி இயற்கை கொடுத்துருக்குது. அதுக்கு உற்சாகமாக இருக்க போகிற சவுத்களி போல் இருக்கிற நிறைய பேர் ஊக்கப்படுத்தின காரணத்தினால அது தொழில்நுட்பம் இருந்தாலும் கூட இயற்கை சார்ந்து அதன் மூலியம் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மண்ணை பூரா பொண்ணை மாத்திர மண்ணை கண்டுபிடிச்சி இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாருமே நிறைய படித்த டாக்டர்கள் கூட பச்சை காய்கறி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டர்களுக்கே நான் சொல்லியிருக்கேன், முதல்ல ஒரு விவசாயி கேட்டுட்டு பச்சை காய்கறின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் எடுத்துக்க கடுமையான விஷம், வெண்டைக்காய் எடுத்துக்க விஷம், இப்படி எல்லா விதமான காய்கறிகளை விஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மர அணு மாற்றப்பட்ட அதை கூட இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இது தமிழ்நாடு வேலையும் பிள்ளைங்க கூட ஒரு விவசாயிங்கிற முறையில் மக்கள் நலங்காக்குற எண்ணத்தோடு அதையெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி நிறையா போராட்டங்களாக நடத்தியிருந்தாலும் கூட இன்றைய சூழ்நிலையில் இப்போ தான் படித்த இளைஞர்கள்லாம் விவசாயத்தை நோக்கி வர்றாங்க. எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா எனக்கு இன்றைக்கி 72 வயசு ஆனாலும் கூட சபதம் எடுத்து 49 வருஷமாக எந்த ரசாயன பூச்சிக்கொல்லு மருந்து எடுக்காமல், ரசாயனங்கள் எடுக்காமல் இயற்கை சார்ந்ததை எடுத்து நான் மட்டும் இல்லை, நம்ம ஊர் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஏன் வெளிநாட்டு கூட இப்போ அனுப்புகிற சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு.
உங்களை எல்லாத்தையும் இந்த பொங்கல் விழாவுக்கு எங்கள் தோட்டத்துக்கு நான் அழைக்கிறேன். எல்லோரும் வாங்க, நம்ம தோட்டத்தில் பொங்கல் விழா வச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருமே இந்த கலையை கற்றுக் கொடுக்குற வித்தை கூட நான் கூட சொல்கிறேன். வாழ்க்கையில் உயரணும்னா ஏதாவது ஒரு கலை வேணும். ஏன்னா இந்த கற்பகம் வரித்த சோலையில் வந்து கூட நிறைய பேசணும் எண்ணங்கள் வந்தாலும் கூட பட்டிமன்றம் பழனி அண்ணா பார்த்துட்டே இருக்கார். எப்போ முடிப்பாங்களோ, விவசாயம் எழுத்துட்டு போயிடுவாங்களோன்னு நினைக்கிறேன். கவலையே படாதீங்க, ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடும். இருந்தாலும் எண்ண அலைகள் நீங்கள் எல்லாருமே மேம்படணும், இந்த நாடு வளரும்னு சொல்லி நோக்கோடு உங்களை உற்சாகப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே கூடியிருக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த வாழ்த்துறையை தொடங்கிக் கொள்கிறேன். வளரும் தமிழகம் நிச்சயம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, வளரும். அதே போல் சென்னை மீடியா, கற்பகம் உயர்கல்வி குழுமம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா மற்றும் உழைப்பால் உயர்ந்த மனிதர்களுக்கான விருதுகள் வழங்கும் விழாவில் என்னையும் சிறப்பு அழைப்பாளராக அழைத்து இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய அண்ணன் சவுக்கத் அவர்களுக்கும் இந்த கற்பகம் காலேஜுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, சென்னை மீடியா இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு கல்லூரிகளில் சிறப்பான பல நிகழ்ச்சிகளை நடத்தி கல்லூரிக்கு இதற்கு முன்பாக சென்றிருந்த மாணவர்களை எல்லாம் விருதாளர்களாக விருது வாங்குவதற்கும் வழங்குவதற்கும் வரவழைத்து இந்த மாணவர்களோடு எங்களையும் ஒரு மாணவர்களாக அமர வைத்து கொண்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சவுக்கத் அலி அவர்கள் தொடர்ந்து அவருடைய பணி வெற்றி பெற வேண்டும் என மீண்டும் ஒரு முறை இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இங்கே மிக சிறந்த பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்களெல்லாம் நிறைய மேடைகளில் பேசியிருந்தாலும் கூட அவர்களுடைய பேச்சு திறமைகளையும் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களையும் ஆழமாக எடுத்து சொல்வதற்காக அன்னார்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பழனி அவர்களும் இன்னும் நடுவர் அவர்களும் இருக்கும் பொழுது இந்த மேடையில் பேசுவது ஒரு சிறிய சிறப்பாகத்தான் நிச்சயமாக இருக்கும். உழைப்பால் உயர்ந்தவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் விருது இன்று பெறுகிறார் என்று சொன்னால் இவர்களெல்லாம் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்திருக்கிறார்கள். வழக்கமாக நம்மிடத்தில் கேள்வி கேட்கப்படும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் நாம் வெற்றி வருவோமா அல்லது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் வெற்றி வருவோமா? மாணவர்கள் சொல்லுங்கள். ரெண்டுமே வேணும். இந்த ரெண்டுக்கு பின்னாடி, ஹார்டுக்கு பின்னாடியும் சரி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பின்னாடி, ரெண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஆமத்தான் ஒர்க் பண்ணணும். ரெண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஸ்மார்ட்டுன்னு இருந்தாலும் ஹார்டுன்னு இருந்தாலும் பின்னாடி ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. இந்த ஒர்க்கே பண்ணாமல் ஏதோ 4 கம்பெனிக்காரன் சம்பாதிக்கிறதுக்காக ஃபோனை திறந்து அதில் இருக்கிற ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் ஸ்டேட்டஸை பார்க்குறதும் தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்டேட்டஸ் மாறிடும் நினைக்கிறது இருக்குல்லவா, அங்கே நம்ம தோற்றுருவோங்கிறது தான் கவனிக்கப்பட வேண்டியது. அப்போ அந்த ஒர்க்கை கையில் எடுத்து வெற்றி பெற்றவர்கள் தான் இன்றைக்கு விருது பெற வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய 1-2 விஷயங்கள் மட்டும் என்னென்னா, முதல்ல உழைத்து முன்னேறியவர்களுக்கு எல்லாருடைய பின்னாடியும் ஒரு சிறிய விஷயம் இருக்கும். அவங்கள்ட்ட அந்த உழைப்பு இருக்கும். உழைப்பு மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு நேர்த்தி இருக்கும். தான் வெற்றி பெற்றதுக்கு அவங்கள்ட்ட ஒரு தியாகம் இருக்கும். தியாகம்தான் உன்னை வளர்த்தும். எதில் தியாகம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல ஒரு மனிதர் எந்த விதமான பின்புலமும் இல்லாத ஒரு மனிதர் தன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல்வேறு காரணங்கள் அவருக்கு கிடைக்கும். பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு எந்த விதமான பின்புலமும் இல்லை ஒரு மனிதர், அவர் கஷ்டப்படுகிறார். அவர் தன்னுடைய வருமானத்தை முதலில் சேமிப்பார். இங்கே மாணவர்கள் இருக்கிறனால சொல்கிறேன், இன்றைக்கி இளைஞர்கள் 2 விஷயத்தில் பெரிய மோகம். ஒன்று பைக்கு. மாப்பிள்ளை அவர் வச்சுருக்கிற பைக்கை விட என் பைக் இப்போ எப்படி வருதுன்னு பாரு, எங்கள் அப்பாட்ட எப்படியாவது அழுது ஒரு மிகப்பெரிய அழகான பைக்கை வாங்கி கொண்டு அவன் முன்னாடி நல்லா ரேஸ் பண்ணி ஓட்டி அதை எங்கேயாவது யார் மேலேயாவது இடித்து நானும் கீழே விழுந்து இந்த நிலைமையிலிருந்து மாறணும். 2வது ஃபோன் அப்டேட் பண்ணுறது. இந்த ஃபோன் அப்டேட் பண்ணுறதுல இன்றைக்கி iPhone 17 வந்துருச்சு, அடுத்தது 18 வரும்,
19 வரும், 20 வரும். அந்த ஐஃபோன் கம்பெனியுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அவருடைய வளர்ச்சி வந்து உச்சத்தை தொடும். அவருடைய ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக விற்பனைக்கு போகும். ஆனால் இந்த ஃபோனு வாங்குறவங்களாம் யாருன்னு பார்த்தா எல்லாருமே வந்து வசதியானவங்கள இல்லை. நிறைய இளைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐஃபோன் 16 வாங்கலான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு அப்டேஷன் இல்லை, அது அடுத்த அப்டேஷனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஐஃபோன் 17 போவாங்க. எப்படா 18 வரும்னு காத்துட்ருப்பான். அது வரைக்கும் தனக்கு கிடைக்கப்பட்ட சேமிப்பு தொகையெல்லாம் சேர்த்து வைத்து 18க்கு போவான். கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா, 18 வரும்போது இப்போ வந்து 17 இருக்கக்கூடிய 1.5 லட்ச ரூபா ஃபோனை ₹1 ஆக்கிடுவான். 18 வரும்போது அவன் வந்து அது 51, 55, 160 கொண்டு போயிடுவான். அப்போ இந்த அப்டேஷன் எல்லாமே எங்கே போகுதுன்னா, இந்த ஃபோனை நாம் அப்டேஷன் பண்ணுறதுல நம்முடைய கொள்முதல்களை நாம் வந்து வீணாக்கிடுறோம். அந்த ஒரு வருஷம் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம், தன்னுடைய சேமிப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். உழைச்சி சேர்த்துற காசு எல்லாம் இந்த ஃபோனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பைக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நேரத்தை வீணாக்குறது எல்லாம் செஞ்சுட்டு ஓரமாக உட்காந்து நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்கிறது ஒன்றுமே நடக்காது, எதுவுமே அசையாது. நம்மை நாம் ஃபஸ்ட்டு தியாகம் செய்யணும். முதல்ல நமக்கு வரக்கூடிய வருமானங்களை சேவிங்ஸ் பண்ணணும். அந்த சேவிங்ஸிலிருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, 9 லட்ச ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வளர்ந்துருவேன்பான். 9 லட்சத்தை ரெடி பண்ணி 1 லட்சம் கேட்டால் எவனாவது கொடுப்பான். 1 லட்சத்தை கையில் வச்சுட்டு 9 லட்ச ரூபாய்க்கு வெளியே அலையுவான். அது அல்ல, கடன் வாங்குறது, அடுத்தவங்கள்ட்ட வந்து வட்டிக்கு வாங்குறது, இது மாதிரியான நிறைய சொல்லணும். நான் டக்குன்னு ஜம்ப் ஆகிறேன், எல்லாம் முறைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் விரைவாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஆக ஸ்மார்ட் ஒர்க்கோ ஹார்ட் ஒர்க்கோ ஒர்க் பண்ணுங்கள், ஓய்வு எடுக்காதீங்க. ஓய்வு எடுக்கிற நேரத்தில் பின்ன ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சிறுபிராயத்திலே நம்முடைய தேவைகள் இருப்பினும் இல்லாமல் இருந்தாலும் உழைப்பு என்பது 24 மணி நேரத்தில் ஒரு சைக்கிளிங். 8 மணி நேரம் உழைக்கணும், 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும், 8 மணி நேரம் தூங்கணும். அந்த 8 மணி நேரத்தை குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கையில் உழைப்பதற்கு நாம் இன்றைக்கி என்ன செஞ்சோங்கிறத டெய்லியுமே யோசிக்கணும். அவங்கவுங்க ஃபோனில் வந்து ஒரு எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது, எடுத்து பாருங்கள். ஃபோனில் எத்தனை மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தர் 12 மணி நேரம் எல்லாம் ஒரு 4-5 கம்பெனிக்காரனை திங்க கொடுக்குறதுக்கு, அவன் வளர்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்றைக்கி ஃபோனு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நானும் ஃபோனோட பயணிக்கிறேன், நானும் அப்டேட் பண்ணுறேன், இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுறேன், ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய செய்தியை நான் செய்யக்கூடிய பணிகளை மக்களுக்கு கூட சேர்த்திட்டு வெளியே வந்துடுறேன். அது கூடயே படுத்து கிடக்கிறது இல்லை, அதனோடையே இணைஞ்சு கெட்டிச்சே இந்த ஃபோனை பிடிச்சிட்டு அங்கேயே இருந்தீங்கன்னா நாம் எங்கேயும் நகர மாட்டோம். நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அவன்லாம் ரீல்ஸ் போட்டு யூடியூப்லேயும் சம்பாதிப்பான், இன்ஸ்டாலையும் சம்பாதிப்பான், எல்லாத்துலேயும் சம்பாதிப்பான். நாம் அதை பார்த்து தடவிட்டே உட்காந்து மாப்பிள்ளை வெம்பார் எப்படி பல்ட்டி அடிக்கிறான், மாப்பிள்ளை வெம்பார் எப்படி ரேஸ் பண்ணுறான், அவன் பார் ஃபோன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கடந்து சென்று ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும்னு கேட்டு அடுத்ததாக பேச காத்திருப்பவர்களுக்கு வழிவிடுவதற்காக என்னுடைய வார்த்தைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா போலும் இறைவனுக்கு. வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் ஹார்ட் ஒர்க் மற்றும் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி ஐயா. அடுத்து மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சென்னை மீடியா இயக்குனர் சவுகத் அவர்கள் மரியாதை செய்கிறார். டீன் ஃபேக்கல்டி ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், டாக்டர் வி ஜனகமாயா தேவி அவர்களுக்கு,
இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க காரணமாக இருக்கும் நம்ம ஸ்பான்சர்ஸ்களுக்கு சென்னை மீடியாவின் மனமார்ந்த நன்றிகள். Our sponsors are RST Transports, Rakshana Bakes and Groups, KRP Kaihari Commission Mandi, Virtue Corporates, Trust Process, New Transports, Booking for All Over India Parcel, J Coats Industrial Finishes, Saubi Industries, Knowledge Product Quality, CC Chicken Corner, ஒரு பைட் போதும் டேஸ்ட்டை புரிஞ்சுக்க, Texan Motors Private Limited.